Who healed us life and atonement for sin, and open the life that all they go in. Praise the Lord, praise the Lord, let the earth hear His song. Praise the Lord, praise the Lord, let the people rejoice. Oh God, to the Father through Jesus.
அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒருவனும் கெட்டு போகாமல். கெட்டு போனா பாலை ஃப்ரீசரில் வச்சா பால் கெட்டு போக முடியாது. பாலால் அது தலையெழுத்து. அது நல்லா தான் இருந்தாகணும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், பத்திரமா இருப்பான். அல்லேலூயா. அதனால கவலையப்படாதீங்க. காஷ்மீர் மிஷினரி ஒருத்தர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு, அவர் டிசம்பர் மாதம் குளிர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது மட்டுக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவார். நாங்கள் குளிரில் ஒழியும் பண்ண முடியாது. அதனால் அந்த டைம் வந்து ஃபேமிலியை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவார். அவர் கிளம்பும்போது சாம்பார் அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தார். மிச்சமானதை எடுக்க மறந்துட்டார், க்ளீன் பண்ண மறந்துட்டார். ஸோ 1 வீக் சென்னை, 1 வீக் 10 days சென்னையில் இருந்து திரும்பி போகிறாரு. திரும்பி போய் அந்த சாம்பாரை சாப்பிட்டாராம். அப்படிலாம் நினைக்காதீங்க, அது இன்னும் மைனஸில் இருந்திருக்கு. சாம்பார் அப்படியே அது தலையெழுத்து. அது கெட்டு போகாமல் இருப்பது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமல் இயேசுன்னு கூப்பிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்துட்டா முடிஞ்சிருச்சு. இன்னும் அவங்க இயேசுநாதர் எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு, நீங்கள் என்ன கிறிஸ்தவங்க போவீங்க மன்னி. அவர் தயாரினா இருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை? அல்லேலூயா. இப்போ விஜயகாந்த் 35 வருஷம் சோறு போட்டார். அவர் போட்டாரா, உனக்கு என்ன பிரச்சனை? போட்டாரா இல்லையா? மனுஷனே செய்யும் போது அவர் தயாளனா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சில பேர் பார்த்துருக்கீங்களா, யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்வான், இவன் டென்ஷன் ஆவான். பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த விபச்சாரத்தில் அந்த மகதலேனா மரியாள் விபச்சார தொழிலிருந்து மனம் திரும்பிய மகள் இயேசுவோட பாதத்தில் நலதத்தில் ஊத்துறான். இவன் டென்ஷன் ஆகிறான், ஐயோ ஏழைகள்லாம் கொடுத்துருக்கலாம். பிச்சைக்காரங்க எப்பவும் கூட இருப்பான், பிச்சைக்கார பையன். அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொல்ற. தரித்திரர் எப்பொழுதும். நீங்கள் அப்படிலாம் படித்து பார்க்காதீங்க. இப்போ சென்னை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பண்ணி பார்ப்பேன், டிரான்ஸ்லேட்டரில் நான். அதனால் இதை மெட்ராஸ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இயேசு என்ன சொல்லியிருப்பார்? பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார பசங்க எப்பவும் கூட தான் இருப்பானுங்க. ஆனால் நீ என் கூட எப்பவும் இருக்க மாட்டேன். காட்டி கொடுத்தானா இல்லையா? அவன் புத்தி. சில பேர் சொல்லுவாங்க பேக் ஸ்லைட் ஆகிட்டாங்க. யூதாஸ் பேக் ஸ்லைட்லாம் ஆகலை. நான் பேக் ஸ்லைட் ஆனவனை பார்த்ததே இல்லை, அது தெரியுமா? யூதாஸ் ஆதி முதல் கள்ளன், ஆதியில் கள்ளன் கிடையாது. புரியுதுங்களா? கொஞ்ச காலத்துக்கு நடிக்கலாம், பேக் ஸ்லைட்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து சும்மா பசுத்தோல் போர்த்திய புலி போல சுற்றிட்டு இருக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கம் குறுக்க முறுக்க ஓடிட்டு இருக்கலாம். உண்மையான உள்ளத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ருசி பரம ருசி பார்த்தா முடிஞ்சிருச்சு. அதேலையா நம்ம பத்திரமா இருக்கிறோம். புரிஞ்சாலும் நீங்கள் புரியலனாலும் நீங்கள் பத்திரமா இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மறந்து போனாலும் மறந்து போயிடுவோம். சண்டே ஞாபகம் வந்துடும், அப்படியே இருக்கும் ஃபயரா. டியூஸ்டே மறந்து போயிடுவோம். நமக்கு இந்த வியாதி இருக்குது. அதனால தான் என்னை நினைவு கூறும்படி மறந்துடாதரா, என்னை மறந்துடாது. உனக்காக தான் நான் உசுறு கொடுத்தேன். உயிருக்கு உயிர் நான் தான். என்னை நினைவு கூறும்படி இதை செய். எவ்வளோ என்னை மறந்துடாதுங்கிறத விட இயேசுவோட ப்ரேயர், நம்ம கேட்குற ப்ரேயர் ரிக்வெஸ்ட், என்ன என்ன செய்யாத மறந்துடாதா. உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருக்கேன், உசுரெல்லாம் கொடுத்து தொங்கி. நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை. அவரை நினச்சிக்கிங்க போதும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்பப்போ நினச்சிக்கோ. 1/2 hour கொடுக்குற ஏன்னா அலாரம் செட் பண்ணி நினச்சிக்கோ. அவ்வளோதான் கிறிஸ்டியன் லைஃப். நீ நல்லா இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. 1/2 hour கொடுக்குறது. நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. கெட்டு போவீங்க நினச்சிக்கோங்க. அப்போ கூட கெட்டு போக மாட்டீங்க. சூழ்நிலையெல்லாம் பார்த்து நீங்கள் பாட்டு பயந்துக்குங்க. நீங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கிறதுக்காக அவர் பிளான்லாம் மாற்ற மாட்டார். நீங்கள் பாட்டு டென்ஷன் ஆகிக்கிங்க. 4 பேர் கத்துங்க, 4 பேர் குறை சொல்லுங்க. உங்கள் நிம்மதியும் கெடுத்துருங்க, 4 பேர் நிம்மதியும் கெடுத்துருங்க. அவர் அதெல்லாம் மாற்றிக்கிறதா இல்லை. புரியுதுங்களா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணி. சரி, அதனால் இன்னைக்கு நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு போவோம். உங்களுடைய இலக்கை யாராலையும் மாற்றவே முடியாது. உங்கள் முடிவை எவனாலையும். எனக்கு ஆசை எவனாவது ஏதாவது பண்ணி மாற்ற முடியுதா பார்க்கலாம். அதாவது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது,
உங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் வெள்ளந்தையாக இருக்கீங்க, அப்பாவியாக இருக்கீங்க, பச்சை பிள்ளையாக இருக்கீங்க, அப்போல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி. நாமளும் மதிச்சதே கிடையாது. ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலான்னு நானும் வெயிட்டிங்கில் இருப்பேன். அல்லேலூயா. அதுவாடி ஜாலியாக பண்ணிக்கும். அப்படி யாராவது பண்ணாங்கன்னா அவனுக்கு கேட்கலாம், வாங்கி ஊட்டிலாம் கொடுக்குற மூஞ்சிலாம் பூசி விட்டுரு. பிரியமானவர்கள், நமக்குலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இந்த நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம தலையெழுத்து. நம்ம நான் சொன்னல, நீங்கள் நல்லா இருந்தாகணும் உங்கள் தலையெழுத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, நீ கெட்டு போகவே முடியாது. அல்லேலூயா. உன் குடும்பம் கெட்டே போகாது. தைரியமாக இருக்கலாம். கொள்ளு பேரம் நல்லா இருப்போம். ஓகே, பசங்க அப்படிதான் சொல்லுது, 1000 தலைமுறைக்கு. ஆமாம், உன் கொள்ளு பேர் நான் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பார்ப்பார். ஐயோ இவன் பேசுகிறான் போயிடுச்சு அப்படின்னு பார்ப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருக்கணும். உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு மெசேஜ். நீங்கள் பத்திரமா இருப்பீர்கள். ஃப்ரீசரில் வச்ச ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருப்பீர்கள். நீங்கள் கெட்டு போவது இல்லை. உன் புள்ள கெட்டு போகாது, பேரம்பேத்தி கெட்டு போக மாட்டாங்க, நீ கெட்டு போக மாட்டேன். ஆரம்பத்தில் நான் நினச்சேன் கெட்டு போகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு போல அப்படின்லாம் நினச்சேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த கருப்பு பைபிளில் நீயே வச்சுக்கோ, ஊரில் வச்சுட்டு திருப்பதி தான், ஒரு திருப்பதிக்கு வந்துரு, தேவஸ்தானத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன். நான் சொன்ன கருப்பு புக்கை நானே வச்சுக்கிறேன், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை நீயே வச்சுக்கோ அப்படின்னா. நீ நடுத்தரில் தான் நிற்ப அப்படின்னா. பாரு நல்லா, இப்போ நடுத்தரில் நிற்க கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா பாரு, நிற்கும்போது கையில் பைபிள் இருக்கும், கருப்பு புக்கு இருக்கும் பாரு. அல்லேலூயா. என் கையை பாரு, இந்த கருப்பு புக்கு அப்பயும் பிடிச்சிருக்கோம். சரி, இயேசுவுக்காக சாக தான் நான் ஆண்டவர் இடத்துக்கு வந்தேன். நிறைய பேர் இருந்து இயேசு ஆசீர்வதிப்பாரா, வந்தால் எனக்கு அது கொடுப்பாரா, அல்வா கொடுப்பாரா, ஜாங்கிரி கொடுப்பாரா, ஜிலேபி கொடுப்பாரா, அப்படிலாம் நான் வரல. நான் வந்தது இயேசுவுக்காக சாகணும். செத்தா கூட பரவாயில்ல, நடுத்தரில் போய் நின்னாலும் அப்போ மட்டும்தான் வந்தேன். ஏன்னா எனக்கு காண கிடைக்காத பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. காண கிடைக்காத பொக்கிஷம், வேல்யூ தெரியல. அது பாட்டுக்கு அதான் சொன்னேன், பன்றைக்கு முன்னாடி முத்தை போட்டாலும் ஒன்று தான், கல்லை போட்டாலும் ஒன்று தான். அதுக்கு எந்த அது சேத்துல போட்டு விளையாடுங்கிறதுக்காக முத்துக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சில பேருக்கு ஆண்டோடைய காஸ்பிளை மதிக்கவே மாட்டாங்க. காஸ்பிள் பற்றி சொன்னால் அவனுக்கு வேல்யூ தெரியலனாலும் காஸ்பிளோட ரேட்டெல்லாம் வேல்யூலாம் குறைஞ்சிடாது. இதை விட பெரிய செய்தியே கிடையாது உலகத்தில். ஒருத்தனை அப்போதான் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு என் இமெயில் பாக்ஸில் இமெயிலே வராது ஆஃபீஸில். இவனை எதுலேயுமே சேர்க்கவே கூடாது, விளையாட்டுலேயே அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, ஃபுல்லாக கார்னர் பண்ணி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஓரமாக போய் உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கூட யாருமே கேட்குறது இல்லை. அந்த மாதிரி ஒரு எப்படின்னா கார்னர் பண்ணுறாங்க, ரொம்ப பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா இங்கிலீஷ் பைபிள் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஹீப்ரூ பைபிள், அந்த பக்கமாக இந்த வெர்ஷன், ஒரு 5-6 தான் வேலையே இல்லையே, மெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேபின், லாஸ்ட் கேபின். ஸோ அந்த பக்கம் போகிற வரவங்களுக்குலாம் ஹாய் ஹலோலாம் சொல்லி, அவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆர்டர் பற்றிலாம் சொல்லி, அவன் மூக்கு சிந்தி அழுததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி ஒரே ஜாலியாக ஒரு 2-3 வாரம் வந்து சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு, தேர் பிளாட்டிங் டு டேக் அவே யுவர் ஜாப். அவனுடைய வேலை எடுக்கிறது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதான்னு. அதெல்லாம் எனக்கு தெரில. செம்ம ஜாலியாக பைபிள் படிச்சுன்னு இருக்கேன். எல்லாருக்கும் ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், வேலை போகுமா போகாதான்னா எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், அவர் வச்சிருக்கிற ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை, கஷ்டப்பட்டுலாம் நம்பிக்கையெல்லாம் எனக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா. அது எனக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே உண்மையாக படிக்க விட்டாங்க, 2-3 வாரத்துக்கு முன்னாடி 2-3 வாரத்தில் இந்த பிளாட் பண்ண பர்சனை காணோம். சரி, காணோம்னா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு 20-30 பேர் வச்சு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த ஃப்ளோருக்கே நீ தான் பாஸ் அப்படின்ட்டாங்க. எத்தனை வாரத்தில் நான் ஏதாவது பண்ணேன்னா
ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை ட்ரை பண்ணா, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எனக்கு இருக்குது, அப்படிலாம் இல்லைன்னா நினச்சிடாதீங்க. ஒரு ஃபோன் காலில் என்னென்ன பண்ணலாம், அதுவே அவங்களுக்கு தெரியாது. எனக்கு எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ண முடியும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் பற்றி யோசனையே கிடையாது. நான் பாட்டுக்கும் கத்தருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். எங்கள் ஊழியம் செய்ய விட்டாங்க, 3 வாரத்தில் 180 பேரை கையில் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்கிறது 2000. இது ஒரு இன்ஸ்டன்ஸ்லாம் கிடையாது. எத்தனை இது வரைக்கும் நான் எனக்காக நான் எங்கேயுமே போய் யார் பின்னாடியும் பட்டர் போடுறது கிடையாது. கேட்டீங்களா? எவனுக்கும் ஜலரா அடிச்சது கிடையாது, எவனையும் முறைச்சதும் கிடையாது, சண்டை போடுறதும் கிடையாது. இன்னும் அவனா பண்ணிக்கோ, என்ன வேணாலும் தைரியமா இருங்க. தாவீத ராஜாவாக்குனது யார்? சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ண வச்சது யாரு? கர்த்தர். அப்போ கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தா நமக்கு பிரச்சனையே வராதா? வருமா வராதா? எக்கச்சக்கமா வந்துச்சு தாவீதுக்கு. வந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சது பிதா தானே. அவரை பிறக்க விட்டாங்களா? 2 வயசு வரைக்கும் குழந்தைங்கள்லாம் விரட்டி கொல்ல ஈரோது என்ன செஞ்சான்? கொலை செஞ்சானா? அதான் மேட்ரு. அவங்க பாட்டு ட்ரை பண்ணிருக்கோம், அவங்களா ட்ரை பண்ணி அவங்களே டயர்டாகி அவங்களே தூங்கிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு விரோதமாக வரும் ஒரு ஆயுதமும் வாய்க்கும் நினச்சி நீ டென்ஷன் ஆகிக்கோங்க. டென்ஷன் தான் மிச்சமாகவும் பாவம் ஆயிக்காது. காலையிலேருந்து பார்த்தா மூச்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆமா நான் ஒன்றும் ஆகலை. மறுநாள் இருந்து திரும்பி ஃபீல் பண்ண கவலைப்பட்டுருவோம், ஒரு யூஸும். அது உங்களுக்கு பழகி போயிடுச்சு. சில பேருக்கு டெய்லி ஒரு 1/2 hour கவலைப்படலன்னா அந்த டே முடியாது. ஏதோ மிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, 4 பேர்கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு. எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்றாரு, என் தங்கச்சி ஓவர்னு கத்தி விளாட்ட பண்ணும், சத்தம் இல்லாமல் சாகும் அப்படின்னு. எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஓவரா என்ன செய்யக்கூடாது? கலவர பூமி ஆக்கிடக்கூடாது. ஐயோ என் உசுரே போகுது, எல்லா உசுரும் போயிடும் ஒரு நாள். இப்போ அவன் உசுர் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஸ்பெஷலாக மதிச்சு என்ன செஞ்சுருக்காரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காரு. அதனால இப்போ உசுர் போகிறது மேட்ரு இல்லை, போகிறதுக்குள்ளே யாருக்காவது பிரயோஜனம் ஏதாவது செஞ்சாங்கிறதான் மேட்ரு இல்லையா? இயேசுக்காக எதையாவது செய்யறதுக்கான கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. இன்னொரு நாள் நேற்றுக்கு போயிட்டு நான் அதுக்கு போயிட்டு டைம் மிஷினில் போய் ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. இந்த ஒரு தாத்தா பற்றி சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஃபீல்லாம் பண்ணாரு, கையெல்லாம் பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்தாரு. வாலிப வயசில் நான் இப்படி தான் தம்பி சொன்னார். என்ன ஆச்சு? அப்புறம் கொஞ்சம் வழி விலகிட்டேன், கொஞ்சம் வழி விலகினேன். அவர் கையெல்லாம் நடுங்குது. கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணேன், இந்த கிழமை மாதிரிலாம் நான் முடிச்சிடக்கூடாது ஆண்டவரை வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்காக வாழ்வதை நிறுத்தக்கூடாது. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் இங்கே திருவள்ளூர் நகர்லேருந்து சின்னமலை சர்ச் வரைக்கும் நடந்து போவேன். எதுக்கு நடந்து போவேன் சொல்லுங்க? பஸ்ஸு காசு இருந்தவங்க, ஆனால் சர்ச்சுக்கு போவேன். அல்லேலூயா, போவேன். அதனால கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமாக தான் போனேன். வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுன்னு போவேன். போகிறதுக்குள்ள ஃபுல்லாக கருப்பாயிடும். அவ்வளோ தூரம் நடந்தால் எப்படி இருக்கும்? அதனால கலங்காதீர்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். அது என்னங்க காய்மகாரமா பார்க்குறது? இதாக பார்த்தாமா? கண்ணு தெரியுமா? கண்ணு, உங்க கண்ணு சுத்தமா இருந்தா உங்க சரீரமே சுத்தமா இருக்கும். பைபிள் சொல்லு. கண்ணுல கருணை போச்சுன்னா உன் உடல் உன் உள்ளமே இருள தான். உன் கண்ணை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க பார்வையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும், அன்பு இருக்கணும். புரியுதுங்களா? அவன் கண் என்ன ஆயிடுச்சா? கேட்டு போயிடுச்சு. காய்மகாரமாய் பார்த்தான்னா இங்கிலீஷில் வந்து
பேனரோலான்னு சொல்கிறாங்க. அது ஒரு டிசீஸ், சைக்காட்டிக் டிசீஸ். என்ன டிசீஸ்னா, பார்க்கும்போதெல்லாம் 2 பேர் பேசின்னு போனாங்கன்னா அவன் என்ன பற்றி தான் பேசின்னு போகிறான். அதாவது அப்போ இப்போ அந்த பொம்பளைங்க நேற்று செஞ்ச பிரியாணி சூப்பராக இருந்துன்னு பேசியிருக்கோம். சூப்பர் மட்டும் அவன் காதில் விழுந்திருக்கும். பார்த்தியா, தாவீத சூப்பர், அந்த பிரியாணியை சூப்பர்னு சொல்லியிருக்கோம். அவனுக்கு காதில் இன்னும் வந்திருக்கும். ஆமாம், ஏய் நீ பண்ண சாம்பார் மொக்கையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம். மொக்கன்றது மட்டும் அவன் காதில் விழுந்திருக்கும். நம்மளதான் மொக்கன்னு சொல்கிறாங்கன்னு வந்துச்சு. ரைட்டா? அந்த சமயப்படுறவன் பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லாமே பேயாக தான் தெரியும், பாம்பாக தான் தெரியும். அது ஒரு வியாதி. அந்த வியாதி வருவனுடைய பார்வை, இது ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன். இவனுக்கு வந்து மனநோய் வந்துருச்சு. யாருக்கு? மனநோய்க்கு காரணம் என்ன? அவனுடைய பொறாமை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்துருச்சு, அதான் தீமை செய்தான். அசுத்தாவி வருவதற்கு முன்பதாக வந்தது பொறாமை. புரியுதுங்களா? ஓ, நம்ம கண்டென்ட் இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான். இதா இப்போ கொசு வரணும்னா என்ன பண்ணணும்? அதை அழுக்க வச்சுக்கிங்க, எல்லாம் வரப்போகுது. சரியா? அதுக்காக கொசுக்கு நாங்கள் இன்விடேஷன் லெட்டர் அடிச்சு கொடுக்க போகிறோம் இல்லையா? அதோட கண்டென்ட்டை நீங்கள் வச்சுருந்தா அது பாட்டு வந்து சேரப்போகுது இல்லையா? அப்போ சர்க்கரை வீடெல்லாம் சுற்றி சின்ன வயசுல அக்ஷா சாப்பிடும், ஊரெல்லாம் சிந்தினே சாப்பிடும். வீட்டெல்லாம் போட்டு எல்லா பக்கமும் இருக்கும் எறும்பு, எல்லா பக்கமும். அதாவது அதோட கண்டென்ட் கொடுத்தா என்ன செய்யும்? அவ்வளோ நம்ம மாற்றம் இங்கே இருக்குதுன்னு அது என்ன செஞ்சிடும்? அது பாட்டு வந்து இது பொறாம வந்தோடனே பிசாசு ஆகி நம்ம ஐட்டமு. பிசாசு பிடிக்காது. பிசாசுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு வந்துடுச்சு. ஏங்க பிசாசுலாம் பிடிக்குது, அவன் கண்டென்ட் வச்சிருக்கிறா ஐ அப்படின்னு வந்துடுச்சு. நம்ம கிட்ட வர சொல்லு, வாழ முடியாமல் போயிடும். சரி, இவனுக்கு வாக்கப்படுறதுக்கு நல்லா பாவம் செய்கிற, வெறுப்பு, ரொம்ப பொறாமப்படுற, வயிற்றுச்சல் போடுற ஒரு 4 பேர் இருக்கும், அவனுக்கு சுகமாக இருக்கும். பிசாசு வந்து தீமையை உண்டாக்க மாட்டான். உங்களுடைய தீமையை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு பலத்தை கொடுப்பான். அவன் சோர்ஸ் கிடையாது தீமைக்கு, நீங்க தான் சோர்ஸ். படியை தூக்கி பிசாசு மேலே போட, பிசாசு என்ன அப்படி பண்ணிட்டான், அவன் மேல பழியை நீங்க ஏத்துக்குங்க. குற்றவாளி நீங்க, சரிங்களா? அவனை வான்னு சொன்னா என்ன செய்வான்? அவன் வந்துடுவான். நமக்கு பிடிச்சது ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு போவோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடு இல்லை, அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். அவ்வளோதான். பிடிச்சதை வச்சிருந்தா வரப்போகிறான். சரி, இப்போ வந்து இங்கே பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. முதல்ல என்ன வந்துச்சு பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். குத்தாங்கல்ல, வச்சுக்க மாட்டான். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமாகாரமாக பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி. யாரால் விடப்பட்ட பொல்லாதாவி? அவுத்து விட்டாரு. உன் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறான் பாரு. யார் அவுத்து விட்டது? யார் விட்டது? பிசாசு கிடையாது. புரியுதுங்களா? பாரு, உன்னோட கண்டென்ட்டோட ஒருத்தன் உட்காந்துருக்கான். போ, அவனுக்குள்ள யார் அவுத்து விடுவா? பிசாசை கர்த்தர் அனுப்பி வைப்பார். பொறாமை, எரிச்சல், வயிற்றுச்சல், கசப்பு, வைராகியம் எல்லாம் இருக்கவே கூடாது. உள்ளத்தை எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். கண்ட குப்பையும் எடுத்து போட்டு வச்சிருக்கக்கூடாது. அப்போ அந்த மிகுந்து அப்புறம் தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலங்கி 2 தரம் அவனுக்கு தப்பித்தான். இந்த ஈட்டியை எரிஞ்சது யார் தெரியுமா? பிசாசு. இந்த ஈட்டி எரிஞ்சது யாரு? ஆனா பொறாமப்பட்டது யாரு? அந்த தீமையை எக்ஸிக்யூட் பண்றதுதான் பிசாசுடைய செயல்பாடு இருக்கும். தீமைக்கு பிசாசு காரணம் கிடையாது, உன்னுடைய கெட்ட புத்தி. சரிங்களா? முதல்ல இந்த கம்பேர் பண்றது, அடுத்தவனெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய ட்ராக்ல ஓடுங்க, உங்க ட்ராக்ல ஓடுங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் ட்ராக்ல ஓடுந்தா அவன் பேரே உனக்கு வச்சுக்கலாமே இல்லையா? இப்போ நான் வந்து சுரேஷ்னு ஒருத்தரை பார்த்து போறான், பட் நான் என்ன ராஜான்னு இது கூப்பிடணும், சுரேஷ்னு கூப்பிடலாமே.
இல்லையா? அப்போ என்னோட ட்ராக் எங்க? அப்போ நான் முக்கியமானவன் இல்லையா? நீ இன்னொருவனை போல் மாறுவதற்கு நீயாக ஏன் இருக்க வேண்டும்? யூ ஆர் யூனிக் அண்ட் ஸ்பெஷல். அது முதல்ல உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. நீங்கள் அடுத்தவன் மாதிரி இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உங்களை ஆண்டவர் உங்களை மாதிரி படைச்சார். அல்லேலூயா. அவருக்கு உங்களை பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? உங்களை பிடிக்கும். அல்லேலூயா. அதை நீங்கள் நம்பலைன்னா உங்களுக்கு தான் அது வந்து நஷ்டம். ஆகவே இவனை சவுலாகவே கர்த்தருக்கு பிடிக்கும். ரைட்டா? அவன் ஏன் தாவீதாகணும்? தேவையே? சவுலா இருக்கிறது ஈஸி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். தாவீதே போய் கோலியாத்தை கொன்றுவானாம். அதாவது எதிரிகளெல்லாம் தாவீதை அழிச்சிருவானாம். சவுலோட ஜாப் பாருங்க, ஜாலியாக இருக்கிற ஜாப். சும்மா இருக்க வேண்டியதானே? ராஜாவா? ராஜா கிட்ட ஒரு நல்ல போர் தளபதி கிடைச்சிட்டான். இப்போ ராஜாக்கு எதிரிகள் வந்தா தாவீது கமான், அவன் போய் அடிச்சிட போறான். அப்படி இப்படி எவ்வளோ ஜாலி லைஃப். இதை ஜாலியாக அனுபவிக்கிறது விட்டு தோத்திரம்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறது விட்டு தேவையில்லாமல் பொறாமப்பட்டுக்கிட்டு இல்லையா? கர்த்தர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நம்ம கொடுப்பாரு. நம்மளே போய் நமக்கே சுண்ணி வச்சுப்போம். எவனையாவது காப்பி அடிச்சு என்ன செய்ய வேண்டியது? நம்மளே சுண்ணி வச்சுப்போம். பாட்டுக்காக போனா போட்டா ராஜா கஷ்டப்பட போற, அவன் 1000 கொண்டான்னு கூட தெரியாது. சரி ராஜா ஃபீல் பண்ண போறான்னு பாவம் அந்த ஊர் பொம்பளைங்க போனா போட்ட 1000 நீ கொண்டான்னு வச்சுக்கோன்னு கூட பாடி இருக்குது. சரி ஓகே, அதை மட்டும் வாங்கி வச்சுக்கணும், கம்முன்னு இருக்க வேண்டியதானே? என்ன ஆயிடுச்சு? எனக்கு 10,000 1000 அவனுக்கு. ஆமா, சில பேருக்கு வந்து நமக்கு 1000 இருக்குன்னு சந்தோஷம் கிடையாது. ரைட்டா? சில பேருக்கு என்னன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா முக்கியம் இல்லை, அவனுக்கே அவ்வளவு கிடைச்சது. கேவலமான புத்தி அது. அந்த புத்தி வந்த உடனே அடுத்த வசனத்துல யார் வருவா? டாக்டர் டெவில் வருவார். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சாக்கடையில போய் கொசு மருந்து அடிக்கிறவன என்ன சொல்றது? எவ்வளவு அடிச்சு தக்கும். சாக்கடையில கொசு மருந்து அடிச்சேன்னா சாக்கடையை தான் காலி பண்ணணும். அது சாக்கடை இல்லையா? நீ கொசு மருந்து கொசு எல்லாம் அப்படியே மயக்கத்துல இருக்கும். 1/2 கழிச்சு திரும்பி அதெல்லாம் சாப்பிட்டு அது பாட்டு மூட்டை போட்டுன்னு சுற்றிக்கணும். கரெக்டா? நீ அழுக்க உள்ள வச்சுக்கிட்டு அதனால நீ கண்டென்ட் என்ன வச்சிருக்கியோ இல்ல, மோசமான ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன சுத்தி இருக்காங்க. நீ மோசமானவன் தான் அட்ராக்ட் பண்ணுவான். விளையாம தூக்கி அவங்கெல்லாம் சேர்ந்து என்னை குடிக்க வச்சு எனக்கு எடுத்துட்டாங்க. இந்த அல்லோ கொடுக்குறதுலாம் டேக் அக்கௌண்டபிலிட்டி, டேக் ஓனர்ஷிப். இந்த எக்ஸ்கியூஸ்ன்றதெல்லாம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கு. எவனவனா ஏமாத்தலாம். 2 பேர் ஏமாற்ற முடியாது. ஒன்று ஆண்டவர், இன்னொருத்தர் நீ. உன்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அதனால ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினா டாக்டர் டெவில் வருவார். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி வருவார். பாருங்க 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. பயப்படுறதுங்கிறது வந்து ரிப்பெண்டன்ஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்னு நீ நினைச்சு இயேசு பின்பற்றுனா இந்த உமாச்சி கண்ணை குத்திடும்னு சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தைக்கு சோறு விட்டும்போது அது உதவாது. கர்த்தருக்கு பயப்படுற பையன்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறானோ, ஏசுநாதர் என்ன நரகத்துக்கு தள்ளுவார், ஐயோ நான் இதை செஞ்சுட்டேன் என்ன நரகத்துக்கு தள்ளுவார். சத்தியமா சொல்றேன், கடவுள் பேர் நரகம். நீ இயேசுக்காகலாம் நீ ஒரு பாவம் செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் நீ இயேசுக்காகலாம் செய்யாம இல்லை. எதுக்காக நீ செய்யாம இருக்க? நரகத்துக்கு போகக்கூடாது. அப்போ சாமி யாரு? இயேசுவா? நரகம். கரெக்டா இல்லையா? அது பேர் மனம் திரும்புதல் கிடையாது. நான் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக நீ பரிசுத்தமா வாழ்ந்தேன்னா அதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வது என் உரிமை. அல்லேலூயா. அது எவ்வளவு மகிமையான வாழ்க்கை இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம அதை உணர வேண்டும். கரெக்டா? அதை உணர்ந்து எங்கேயாவது நரகத்துல இருந்து தப்பிச்சிருந்தோம், இயேசுவே நீ எப்படியாவது காப்பாத்துறீங்க, ஏதோ பண்ணிட்டேன் நான், ஐயோ அதெல்லாம் மனம் திரும்புதலே கிடையாது. நான் இயேசுவை பின்பற்றுவதுதான் மனம் திரும்புது இல்லையா? இப்போ பெங்களூர் ரோட்ல போயிட்டு இருந்தேன், வேணாம் பெங்களூர் வேணாம் இப்போ ஹைதராபாத் ரூட்ல போனால் நான் காரை திருப்பி வேற ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்றது தான் மனம் திரும்புது.
அந்த இன்னும் ஹைதராபாத் போகாமல் இருக்கலாம், பட் ப்ராக்ரஸ் ஆகும் அந்த டைரக்ஷனில். இதுக்கு பேர் மனம் திரும்புதல். பயந்து நடுங்கின்னு நரகத்தை நினைச்சிங்கன்னு இதெல்லாம் இது இந்த மாதிரி பயந்து, சவுல் பயந்தான், இவனுடைய பயம் அப்படிப்பட்டது. மனம் திரும்புதல் கிடையாது. சரி, நம்ம நினைச்சது தப்பு, பொறாமப்படுறது தப்பு. பயந்துன்னா என்ன அர்த்தம்? அவன் பயந்திருக்க வேண்டியது என்ன? தாவீது கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்ன ஏதாவது பண்ணிடுவார். அந்த பயம் ஒன்றுத்தும் யூஸ் கிடையாது. நான் செய்தது தவறு, நான் பொறாமப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் மனம் திரும்புதல். கரெக்டா? இந்த தேவையில்லாம பயந்தனே இருக்கிறதுலாம் மனம் திரும்புதல். அது கில்ட். அது ஒரு யூஸும் கிடையாது. கில்ட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி குட் திங் டு யூ. யூதாஸ்க்கு இல்லாத கில்ட்டா? குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் தூங்கிட்டான். நான் குற்றமற்ற ரத்தத்தை சிந்திட்டேன், இனிமேல் நான் அவருக்காக தான் வாழ்வேன், எஸ்வே நான் மன்னி. ரைட்டா? இதுதான் வந்து தேவை. நீ தலைமையில துண்டு போட்டு உட்காரனாலாம் ஒன்றும் கிடையாது. ரூட்டை மாற்று, அவ்வளோதான். தப்புன்ட்டேன்னு என்ன பண்ணுவேன்? காக்கா பிளெஸ்ஸிங் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோ, டக்குன்னு ஒயிட் சட்டையில், ஐயோ இப்படி பண்ணிடுச்சு அப்படியே பார்த்து ஃபீல் பண்ணிருப்பியா? யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும்? கழுவுன்னு தான் நினைப்பேன். Clean it up. Hallelujah. Clean it up quickly. Forget it. Clean it up. உடனே இன்ஸ்டன்டா என்ன செய்யும்? சீ, இது எனக்கு வேண்டாம். அவன் செஞ்சிருக்க வேண்டியது என்ன? பொறாமப்பட்டது தப்பு. தாவீது, சாரி, நான் கொல்ல வந்தது தப்பு, என்ன மன்னிச்சு, நான் பண்ணது தப்பு. அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, ஆண்டவர் ஒன்றும் மட்டும் டாஸ்க் மாஸ்டர் இல்லை, ஒன்றை போட்டு வந்து எதுவுமே கேட்கல. மனம் திரும்புவதே என்று வேறு எண்ணத்தை உன் கர்த்தர் கேட்டார். பழைய ஏற்பாட்டில் இருக்குது வசனம், எங்கள் வீட்டுக்கு போய் தேடுங்க. மனம் திரும்ப வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்டார். என்னத்தை கேட்டார்? பெருசா இயேசு கிறிஸ்து கர்த்தர் நீ கொடுக்க முடியாத அளவுக்கு இன்னும் உனக்கு சுமக்க முடியாத பாரத்தை உன் நெஞ்சில் வச்சு அழுத்திட்டாரு. ஒண்ணுமே கிறிஸ்டியன் லைஃப் தான் ஈஸியஸ்ட் லைஃப். ரியலா இரு, தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. இது தப்பு, தப்பு பண்ண அடுத்து என்ன பண்ண முடியும்? பண்ணது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது காம்பன்சேஷன் பண்ண முடியுமா பாருங்க, அடுத்த வேலையை போய் பாரு. இவ்வளவுதானே, போய் அடுத்தது செய்யாம இப்போ இவன் செஞ்சிருக்க வேண்டியது என்ன? இனிமே பராமரிக்காம இருந்தாலே போதும் இல்லையா? அதாவது ஏதாவது கஷ்டம் இருக்காது இல்லை. அடுத்தது பாருங்க, எத்தனை முறை தாவீதை கொல்ல ட்ரை பண்ணான் தெரியுமா சவுலு? எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 9-10 தடவை. சவுல் மாத்திரமா? அமலேக்கியர்கள், பிலிஸ்தியர்கள் கொல்ல நினைச்சு. அப்புறம் யாரு அப்சலோம் கொல்ல நினைச்சானா? குறைஞ்சது 1 டசன் தடவையாவது தாவீது செத்துருக்கணும் இல்லையா? பாருங்க, இத்தனை பேர். சால் ஒரு ஆர்மி அப்பாயிண்ட் பண்றான். எத்தனை பேர் தெரியுமா? 3000 பேர் கொண்ட ஆர்மி. எப்ப தெரியுமா இவனை புகழறாங்க? இந்த பெண்கள்லாம் வந்து புகழறாங்கல்ல தாவீத. அவனை புகழும்போது அவனுடைய வயசு 12 - 17 தான் இருக்கும். இஸ் எ டீனேஜர். அவன் வந்து கோலியத்தை கொன்றப்போ, இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனுடைய வயசு வந்து 30. எத்தனை வயசு? 30. இவன் வந்து 3000 பேர் அப்பாயிண்ட் பண்றான். யாரு? சால் வந்து ஒரு கிங்கு. ஒருத்தனை கொல்றதுக்கு எத்தனை பேரு? 3000 people. 13 years மினிமம் கொல்ல முடியல தெரியுமா? எத்தனை வருஷம்? அதே ராஜ்யபாரத்தில் இருக்கிற ஒருத்தனை, இவன் கிங்கு, அத்தாரிட்டி இருக்கு, இவனை கொல்லுவதற்கு 3000 பேரை நியமிக்கிறான். 13 ஆண்டுகள். பைபிள்ல ரெக்கார்டட் அட்டெம்ப்ட்ஸ் மட்டும் 10 அட்டெம்ப்ட். ஓகே, ஆனா கொல்ல முடியல. எப்படி செத்தான் தெரியுமா தாவீது? அவன் பாட்டுக்கு 70 வயசு ஆச்சு, நோய் வந்துச்சு, செத்து போனான். நேச்சுரல் டெத். ஸோ உனக்கு அகெயின்ஸ்டா 3000 பேர் வரட்டும், 30,000 பேர் வரட்டும், அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. புரியுதா? அவங்களே அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, அவங்களே அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. நம்ம பாட்டு பைபிள் படிப்போம். காட் பிளஸ் யூ. அங்கே ஒரு தற்சே நடத்திருந்தேன் நான், டெய்லி 8 hours. அதுக்கப்புறம் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே திரும்பி வந்துச்சு. அதனால 10 மடங்கு வந்துடுச்சு. அதனால பயப்படாதீங்க. நம்ம இதுக்கு போய் முட்டிக்கணும். கர்த்தர் பார்த்தா வச்சுக்கிட்டோம், கர்த்தர் கொடுத்து ஐயோ உயிர் போயிடுவோம், ஜாலியாக போயிடுவேன். சத்தியமாக இதோட பெட்டர் ஊருக்கு போயிடுவேன். அல்லேலூயா. அதில் எனக்கு விசுவாசம் இருக்கு. அதனால ரொம்பலாம் ஃபீல்லாம் பண்ணின்னு அதான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தின் பாருங்க. என் கையல்ல பெலிஸ்தரின் கையே
அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். என்ன பண்றான் தெரியுமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? தாம் பொண்ண கட்டி கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா நீ என்ன பண்ணுமா? யுத்தங்களை முன்னிருந்து நடத்து. என்ன சொல்ல வரான்? யுத்தத்துல முன்னாடி போய் நடந்தா முதல்ல யார் சாவா? போர்படை தளபதி தான் சாவான். அவன் பொண்ணு விதவை ஆனாலும் பரவாயில்லையா? புரியுதா உனக்கு? அதாவது நீ யுத்தங்களை நடத்து, நான் அவன் என்ன செய்வேன்? ஒருவேளை அவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டா என்ன கேட்பான்? பொண்ணு கொடுமாமான்னு கேட்பான்ல. பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான்? செத்து போனோம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறது நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் வாளும் வந்த பொழுது அவள் மேலோகத்தியனாகிய ஆதரேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இவன் போய் யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வரான். என்ன பண்றான்? அவன் ப்ராமிஸ் பண்ண பொண்ணை இன்னொருத்தன் கட்டி கொடுத்துறான். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்த பிளாட்டு. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். இப்ப என்ன ஆகுது? இன்னொரு பொண்ணு, சவுலோட பொண்ணு தாவீதுக்கு ரூட் விடுறான். சரியா? இப்போ அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்பா, இந்த பொண்ணு எப்படா கன்வின்ஸ் பண்றதுன்னு பார்த்தா இதுவே என்ன செய்யுது? அவனை பார்க்குது. நல்லதா போச்சு. அவள் அவனுக்கு கன்னியாகவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உண்மையில் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீதுக்கு போத தலைக்கு ஏறல. தாவீது கொன்றது 10,000 பாட்டு பாடினாலும் பாட்டு எங்க செய்யல தாவீதுக்கு. அவன் எளியமான, என் குடும்ப பின்னணி இல்லை, நான் யாரு, அவன் தெளிவா இருக்கான். ஆனா சவுல் ராஜாவா இருந்தும் அவன் மிக கீழ்த்தரமாக என்னென்னமோ பண்றான். இந்த பொறாம வந்துருச்சுன்னா என்ன பண்றான்? தன் மகளுடைய வாழ்க்கையை பணயம் வைக்க கூட என்ன செய்யறான்? தயாராக இருக்கிறான். அப்பொழுது தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களில் பழிவாங்க விருப்பமாக இருக்கிறார் என்று தாவீது இப்ப என்ன பண்றான்? பெலிஸ்தருடைய 100 பேருடைய நுனித்தோள்களை கொண்டு வா அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா? குறவே முடியாது. இப்ப அப்படி பண்ண போனா நிச்சயமா அவனை கொண்டுருவாங்க. ஏன்னா பெலிஸ்தேர்லாம் ராட்சதர்களை போல இருந்தாங்கன்னா முன்னாடி இதுல பாக்குறோம். அப்போ நல்லா ஆட்ட சாட்டமா இருக்கிறவங்க அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இப்படி ஒரு டாஸ்க் அசைன்மெண்ட் கொடுக்குறான். இந்த அசைன்மெண்ட் போய் நீ பண்ணனா கண்டிப்பாக பெலிஸ்தீர்கள் தாவீதை கொன்று விடுவார்கள் என்பதிலே சவுல் நம்பிக்கையோடு இருந்தான். ஆனா தம்பி அதையும் செஞ்சு கொண்டு வந்துட்டான். இவன் 100 பேரை கேட்டான், அவன் 200 பேரை வெட்டிட்டான். பாருங்க 27வது வசனம். அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி கர்த்தர் 28வது வசனம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமார்த்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாயிருந்தான். பயந்து எப்படி இருந்தானா? நீங்க பயப்படுறீங்கிறது, கர்த்தருக்கு பயப்படுறீங்கிறது, கர்த்தருக்கு நண்பனா இருக்கிறீங்களான்னு தெரியாது எனக்கு. கர்த்தரை நேசிங்கள். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது கர்த்தருடைய கரத்தை பார்த்து. அவர் தான் கர்த்தர்னு தெரியும், அவர் பயங்கரமானவர்னு தெரியும். அதுக்கு பயப்படுறது நீங்க கர்த்தரை நேசிப்பதற்கு என்ன அடையாளம் இல்லைங்க. அதுக்கு பேர் பயப்படுறது. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் மனசுக்கு அவர் கோணாம நம்ம பேசுவோம்ல, அவர் மனசுக்கு கோணாம நம்ம நடப்போம் இல்லையா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இது கர்த்தருக்கு பயப்படுற பயம். சவுலுக்கு இருந்த பயம் கர்த்தரை பற்றிய பயம். கர்த்தரை பற்றிய பயம் ஒன்னுத்துக்கும் உதவாது.
சாமி கண்ணை குத்திடுன்ற கதை தான். அது தம்படிக்கு யூஸ் கிடையாது. அடுத்து பாருங்க 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். தாவீது கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். இப்போ அடுத்த பிளாட்டு, பொண்ணை வச்சு ட்ரை பண்ணா என்ன செய்யல, முடியல. இப்ப பையன்கிட்ட வந்துட்டான். வந்துட்டு சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுதும் நாளை காலமே நீ எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும் அப்படின்னு என்ன செய்யறான் சொல்லிட்டான். ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வேலை வரும் முன்னால் எந்த தீமையும் உங்களை அணுகாது. தப்பித்துக் கொள்ளும் வழி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எத்தனை வாட்டி வருது பாருங்க, இல்லையா? அப்போ அவனே ஈட்டி எடுத்துட்டு 2 தடவை சொந்த கையில முயற்சி பண்றான். முயற்சி பண்ணி என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. அப்புறம் பெலிஸ்தீர் கிட்ட அனுப்பி என்ன செய்யறான், கொல்றதுக்கு ட்ரை பண்றான். அதுவும் முடியல. இப்ப பையன் கிட்ட வந்துட்டான். பையனே சொல்லிட்டான், எங்க அப்பா கொல்ல தேடப்படுறான், எஸ்கேப் ஆயிடு. புரிஞ்சுதா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ ரொம்ப உனக்கே இன்ஃபர்மேஷன் வந்துடும் கரெக்ட் டைமுக்கு, இல்லையா? எல்லாமே நீங்க பாட்டு ஜாலியா நீங்க பாட்டு வாக் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய வேலை வரும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். பயப்படுறத தயவு செஞ்சு நிறுத்திருங்க. பயம் உதவாது. இங்க பாருங்க, சவுல் பயந்து பயம் உதவும்னா சவுலுக்கு பயம் உதவிச்சா? அன்பு உதவும். என்ன செய்யும்? ஆண்டவரை லவ் பண்ணுங்க, அவரை நேசியுங்கள். அவர் நேசிப்பதற்கு தகுதியானவர். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பு. உங்களை அவர் கைவிடவே மாட்டாருங்க. எங்க நீங்க விட்டுறீங்க, நானும் பாக்குறேன் லைஃப் ஃபுல்லா. நானும் 15 வயசுல 45 வயசுல 30 வருஷமா எவையா விடுவீங்களா? நானும் பாக்குறேன் போட மாட்டாரு. அல்லேலூயா. உனக்கு அது ஆயிடும், இதாச்சு ஆகட்டும், நான் இப்ப தூங்க போறேன், அப்படி தூங்கிடுவேன். சரியா? ஆகவே கர்த்தர் நல்லவர், எதுவுமே ஆகாது, தீமை எல்லாம். உன்னை கொல்ல தேடினவர்கள் எங்கே? அட்ரஸே காணும். என்ன காலி பண்ணணும்னு நினைச்சவங்களோட அட்ரஸ் எல்லாம் எங்கன்னே தெரியல. எங்கடா போனீங்க? மொத்தமா வரானுங்க, எல்லாம் மொத்தமா காணாம போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு தீமையும் நடக்காது. ஆஃபீஸ்ல பயப்படாதீங்க, பிஸ்னஸ்ல பயப்படாதீங்க. ஏதாவது ஆயிடுமோ. உங்களுடையது உங்களுது. சொல்லுங்க, என்னுடையது எவனும் தொட முடியாது. புரியுதா? உங்களுடையது ஒரு பய தொட முடியாது. உங்களுடைய உங்களை கர்த்தரை மீறி ஒரு பய தொட முடியாது. ஒரு தீமை உங்களை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அது எல்லாரும் பயப்படுறாங்கிறதுக்காக கோரஸ் பாடக்கூடாது. ஊர்ல எல்லாரும் பயப்படுறாங்க, நம்மளும் கொஞ்ச நேரம் பயப்படுவோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? எனக்கு பயப்படுறதே மறந்து போச்சு. உண்மையா மறந்து போச்சு. உண்மையா சொல்றேன். கடைசியா எப்ப பயந்த ஞாபகம் இல்லைங்க. நான் உண்மையா பேசுறேன். பயப்படுறது நிறுத்துங்க. சரிங்களா? போ, அடுத்த வேலையை பாரு, அவ்வளவுதான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அது இங்கேயும் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க 19ஆம் அதிகாரம் 8 முதல் 10. மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக விருந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். திரும்பி அதே சீன். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சோரடை சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்து ஈட்டி சோரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உடைய பிராணனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதில் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டாவினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின பொழுது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றால், அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை இன்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்த பொழுது இதோ சுருவம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோலின்
தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்கிறதை கண்டான். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பாதது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். பொண்ணுகிட்ட சொல்றான், உன்னை கொல்றதுக்காக தான் அமிச்சேன். பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவள் என்ன செய்யல, கொல்லல. எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணாலும் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால திரும்ப 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 சொல்றேன், என் சொத்து சொந்தக்காரன் எடுத்துருவானா, அவன் எனக்கு ஏதாவது பண்ணுவானா, அம்மா அப்பா எனக்கு ஏமாத்திடுவாங்களா, அண்ணன் தம்பி என்னை ஏமாத்திடுவாங்களா, பங்காளி உன்னை ஏமாத்திடுவானா, மருமக என்னை கைவிட்டுருவாளா, புள்ள என்னை கைவிட்டுருவாளா, நீ இப்படியே பேசினே இரு. இது பேசுறதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கும் கர்த்தருக்கும் என்ன இல்லை, சாப்பா கரெக்டாக எல்லாம் அறிவு எல்லாருக்கும் அதான் உண்மை. புரியுங்களா? நீ ஆண்டவர் சொல்லுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபிரகாம் சாரா சொன்னா யாரை போய் கட்டினான், ஆகார். இப்ப பாருங்க, ஆகார துரத்தி விட சொல்றான்னு கர்த்தர்கிட்ட வந்தா யாரை கேட்டு ராஜா கட்டின, அவள் சொல்லுகிறபடியே சரி. நீ போய் மருமகிட்ட முட்டிப்ப, மாமியார்கிட்ட முட்டிப்ப, அம்மா கிட்ட முட்டிப்ப, போற இடத்துல முட்டிக்கோ. ஐயோ அவ எனக்கு திருப்பி முட்டுறா ஆண்டவரே, நீ தானே முட்டின, என்ன கேட்டா முட்டின, நீ பாட்டு ஜாலியா முட்டிக்கோ. புரியுதா? நீ மாம்சத்துல இறங்கிட்டு ஆவியானவர் வேலை செய்வார்லாம் நினைக்காத. நீ பாட்டு ஜாலியா பைபிள் படிச்சிருந்தா அவர் இறங்கியிருப்பார். நீ சும்மா இருனா. கிறிஸ்டியன் லைஃப் வந்து சோம்பேறி லைஃப். சோம்பேறின்னா நற்கிரி செய்வதில் இல்லை, தீமை செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப லேசியா இருக்கும். அது கேரளா தான், அதெல்லாம் தீமைலாம் இப்போ டைம் இல்லை, பார்த்துக்கலாம். உங்களை வந்து கொல்ல வருகிறார்கள், அதை கரெக்ட் டைம் இன்ஃபர்மேஷன் வரும், நம்ம பாட்டு ஜாலியாக எகிரி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் எல்லாமே நடக்கும். பிலாத்து சொன்னோம்ல, பார்த்து ஆண்டவர் பார்த்து, நான் உண்மை விடுதலை செய்ய அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா, அடப்பாடான்ட்டார். அசிங்க பத்திட்டார். அது ஒரு கம்முன்னு இருக்காரு. அசிங்க பட்டு மட்டும் வாய் திறந்துட்டார். பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? வேலைக்கு பாரு. சும்மா ஓவரவங்க ட்ரெஸ் எல்லாம் குத்து சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, நீ தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் போட்டோமா, ட்ரெஸ்ஸை போட்டோமா, உட்காந்தமான்னு இருக்கு. அல்லேலூயா. அசிங்கப்படுத்திட்டார்ல அவங்க எல்லாருக்கும் முன்னாடி. என்ன பண்ண, அவனை என்ன மிரட்ட முடியும்? உன்னை கொன்று விடுவேன், நீ அழைத்து பேசுகிறாய், உன்னை கொன்று விடுவேன். அவர் என்ன மிரட்டுறது? அவர் தான் கொலை கையை தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அதுவும் சொல்லி மிரட்ட முடியும். என்ன மிரட்டுவீங்க? அவர் பண்றதை சீக்கிரம் பண்ணு. அல்லேலூயா. அங்கிருந்து அதிகாரம் வராட்டி ஒண்ணுமே கலங்காது. கலக்கம், பயம். காரணம் என்ன தெரியுமா? நீங்க மாம்சத்துல செயல்படுறது கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களை பேசணும், திருப்பி பேசிடணும் இல்ல, பேசணும் திருப்பி பேசிடணும், திருப்பி ஏதாவது பண்ணிடணும். அவன் என்னை பத்தி 4 பேசினா அவன் 40 பேசிடணும். நீங்க 2 பேரும் ஜாலியா பேசுறீங்கன்னா அவர் போயிடுவார். புரியுதா? திடீர்னு இதுல என்னன்னா, அப்படி பேசி விட்டா கூட பரவாயில்ல, அப்பப்ப கர்த்தரை வேற கூப்பிடுறது. என்ன நடக்குதுங்க? அவரு வரணும்னா நீ தலையிடவே கூடாது. அவரு தான் பார்க்கணும்னா நீ வேலையை பார்க்கணும். கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு என்ன? அன்பு காட்டுவதுதானே என்ன அழைப்பு. நான் உன்னை என்ன சொல்றேன், தீமை செய்கிறோம், இன்னும் தீமை செய்கிறோம் கர்த்தர் சொன்னாரே இல்லையா? அப்ப அவன் தீமை செஞ்சா மட்டும் டென்ஷன் ஆகிற, அவன் பாட்டு கர்த்தர் சொன்னது செஞ்சுட்டு இருக்கிறான். நீ உனக்கு என்ன சொல்ற? பைபிள் என்ன சொல்லி பரிசுத்தமா இருக்கிறோம், நீயே செய்ய. தீமை செய்கிறோம் மேலே என் பராமப்படுற, கெட்ட செய்யறவனும் நல்லாதான் இருக்கிறான். கெட்ட செய்யறோம் உன் மனசு அங்கதான் இருக்குது, நீ கிளம்பி அங்க போயிரு. புரியுதா? நீ என்னோட என் டீம் யூனிஃபார்ம் போட்டு அந்த டீமுக்கு பிளே பண்ணிடு. நீ பேசாம அங்கேயே, உன் உடம்பு தான் இங்க இருக்குது, மனசு எங்க இருக்குது? அங்க இருக்குது. பக்கத்து வீட்டுல அதுவும் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீடு தான். நீ தப்பான வீட்டுல இருக்கு, நீ இருக்க வேண்டிய பக்கத்து வீடு. புரியுதா? உங்களுக்கு அழைத்த அழைப்புல உண்மையாக இருக்கு. உங்கள் சொந்த புருஷனுக்கு, சொந்த மனைவிக்கு, சொந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? உண்மையா இருங்கள். உங்களுடைய அழைப்புல உண்மையா இருங்கள். உங்களுக்கு உண்மையாக இருங்கள். உங்களுக்கு நியமித்த பொறுப்புகளிலே உண்மை, உங்க ஃபோக்கஸ் உண்மையில இருக்கணும் இல்லையா? அதனால கலங்காமல் பயப்படாமல் இருங்கள். அப்புறம் 11 இருந்து வாசிக்கிறேன். 19.
தாவீது காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவனை வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக இதை படிச்சாச்சு. அடுத்து 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரைக்கும் வாசிக்கிறேன். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தேவன் அவனை ஏன் கையில் ஒப்பு கொடுத்தார்? அவன் கதவுகளும் தாழ்பாடுகளும் உள்ள பட்டணத்திற்கு பிரவேசத்தினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைத்துட்டான். ஒரு ஆளை போட்டு தள்ளுற ஊரையே கூப்பிட்டு வரான். புரியுதா? தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட பொழுது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியேன் கேள்விப்பட்டபடியே சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இது உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகி அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது நான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு ஊரை திரட்டி ஒரு பேரை கொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இயேசுனுடைய சகோதரர்கள் இயேசுவை கொல்றதுக்கு அனுப்புவாங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இயேசுனுடைய சகோதரர்கள் இயேசுவை கொல்வதற்காக பஸ்கா பண்டிகையின் பொழுது இயேசுவை அனுப்புவாங்க. நிறைய பேர் முடிக்கிறீங்க, அந்த வசனத்தை கண்டுபிடிங்க, சரிங்களா? வீட்டுக்கு போயிட்டு அந்த வசனம் எங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இயேசுடைய சகோதரர்கள் இயேசுவை கொல்லுவதற்காக பஸ்கா பண்டிகையின் நேரத்துல அங்க அனுப்புறாங்க. இயேசுவை கொல்லுவதற்கு அந்த ஆட்கள் ரெடியா இருக்காங்க. இயேசு உள்ள வந்தோடனே போட்டு தரணும். அப்ப இயேசு கிறிஸ்து முகத்தை மூடி கொண்டு போனார். அப்ப ஞானமும் விவேகமும் உங்களுக்கு என்ன செய்யும்? முன்னாடியே வந்து சேர்ந்துடும். நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் முடிக்க போறேன். 1 சாமுவேல் 23:7-16 படிச்சிட்டோம். அடுத்து எத்தனை முறை சவுல் கொல்ல ட்ரை பண்ணான்னு பாருங்க. வீட்டுக்கு போய் படிங்க. 1 சாமுவேல் 23:19-29. அப்புறம் 2 சாமுவேல் 15:13-14. 2 சாமுவேல் 17:1-4. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் ஃபுல்லா. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் ஃபுல்லா. 2 சாமுவேல் 5:15. இதெல்லாம் என்ன தெரியுமா? இத்தனை முறை சவுல் மட்டும் தாவீதை கொல்ல ட்ரை பண்ணாட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஜிக்லாக்ல 1 சாமுவேல் 30:6 அவனை கல்லெறிந்து கொல்ல முயற்சி செய்தார்கள். 2 சாமுவேல் 15-18 வரைக்கும் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்சலோம் கொல்ல ட்ரை பண்றான். அப்புறமா 2 சாமுவேல் 17:1-4 மறுபடியும் அப்சலோம் தந்திரமாக கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் இன்னும் ஒரு ராட்சதன், அங்க இருக்கிற கோலியாத் மாதிரி இன்னொரு ராட்சதன் என்ன செய்யறான்? தாவீதை கொல்வதற்கு இப்ப அவனுக்கு வயசாயிடுச்சு, நம்ம கொல்லுவோம் அப்படி இன்னொருத்தன் ட்ரை பண்றான். ஆனா அவங்க ட்ரை பண்ணது நடந்துச்சா? ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 2:10-11. சிஸ்டர் படிங்க. 1 ராஜாக்கள் 2:10-11. பின்பு தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். இவ்வளோ பிளான் போட்டா அவன் பாட்டுக்கு சொந்த ஊர்ல அவங்களோட அப்பா டேடிஸ் என்னது கல்லறையில் அவன் பாட்டு ஜாயின் ஆயிட்டான். 7 வருஷம் எப்ரோனோட கிங்கு, 33 இயர்ஸ் இஸ்ரேலோட கிங்கு. டைம் முடிஞ்சிச்சு, ஜாலியாக. இதுக்கு இவனுங்க இவ்வளோ அட்டகாசம் அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அட்டகாசம் பண்ணுறவங்களாம் பார்த்து டென்ஷன் ஆகிக்கிறீங்கன்னா
உங்களுக்கு பைபிள் புரியல, உங்களுக்கு ஆண்டவரை உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எனக்கு இதுவாயிடுமோ அதுவாயிடுமோ, இவன் என்ன இதை பண்ணுவானோ, அவன் என்ன இதை பண்ணுவானோ, சொந்தக்காரன் என்ன இதை பண்ணுவானோ, இவன் எனக்கு சூன்யம் வச்சோ, அவன் என்னை காய்மகாரமாய் பார்க்குறான், இப்படி பார்க்குறான் அப்படி பார்க்குறான், என்னை இவன் போட்டு கொடுத்துருவான், என்னை இவன் கவுத்து விட்டுருவான், அவங்க பாட்டு பண்ணிட்டான் வேலையை. புரியுதுங்களா? நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க தேவையில்லை. நீங்கள் பாட்டு எல்லாம் முடிச்சுட்டு தாவீது நகரத்தில் பிதாக்களோடு பரிசுத்தவான்களோடு அடக்கம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த வேலையை முடிச்சுட்டு சந்தோஷமாக தேவராஜ்யத்தில் and from there onwards they lived forever and ever happily அப்படின்னு முடிப்பாங்களே ஸ்டோரியை. உங்கள் ஸ்டோரியோட கன்க்ளூஷன் அதுதான். ரைட்டா? ஜாலியாக இருங்க, கவலையே யாராவது உங்களை காரி துப்புனா இன்னும் ஜாலியாக இருங்க. அவன் துப்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் ஒன்று ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், அவன் துப்புனது கம்மி, நமக்கே தெரியும், யார்கிட்டும் சொல்லலை, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? இந்த உலகத்தில் மொத்தமாக உங்களை அதிகமாக கேவலமாக பேசினவன்னு லிஸ்ட் எடுங்க. அவன் பேசினதெல்லாம் கூட எழுதி வைங்க, அவன் கம்மியாக தான் பேசியிருப்பான், அது நமக்கு தெரியும். அதனால தாவீது கிட்ட சொன்னப்போ நீ ராஜா நான் யாருன்னு எனக்கு தெரியும், அவன்கிட்ட என்ன அந்த எளிமை இருந்தது. நான் என்னோட பின்புலம் எனக்கு தெரியும், அதற்கு நான் ஏமாத்திரம் இல்லையா, தன்னை நாம் நிதானித்து அறிந்து கொள்ளும். நம்மள ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார். இல்லையா? நம்மை மகளாக அவர் நம்மை சேர்த்து கொண்டார். சந்தோஷமா இருக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒரு பொழுதும் ஒரு குறையின்றி எங்களை காப்பீர் ஆண்டவரே. டெஸ்டினி இஸ் சேஃப் அண்ட் டெஸ்டினி இஸ் யோர்ஸ். கர்த்தாவே, நீர் எனக்கு வைத்ததை தடை செய்ய ஒருவன் பிறக்கவே இல்லை ஆண்டவரே. அதனை தடை செய்வதற்கு நண்பர்கள் எழலாம், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எழலாம். கர்த்தாவே, சவுலை காப்பாற்றினான், சவுலையும் சவுலுடைய ராஜ்யத்தையும் தாவீது காப்பாற்றினான். சவுலுக்கு என்ன தீமை செய்தான்? பெலிஸ்தியர்கள் சவுலுடைய சேனையும் கேவலப்படுத்திய பொழுது தாவீது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி சவுலுக்கும் சவுலுடைய ராஜ்யத்திற்கும் நன்மைதான் செய்தான். நீங்கள் நன்மை செய்தவர்களே உங்களுக்கு தீமை நினைத்தால் பயப்படாதீர்கள். அவர்கள் தீவிரத்து உங்களை கொல்ல முயற்சித்தால், உங்களை வீழ்த்த முயற்சித்தால் அதை கண்டுகொள்ளாதிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார். கடைசி வரைக்கும் பாருங்கள், தாவீதுனுடைய நல்ல குணம். சவுலை அவன் கொல்லவே இல்லை. கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவன் பழி வாங்குவதற்கு நாம் துடிக்க கூடாது. நம்மை பற்றி தீமையாய் பேசினவர்களை பற்றி தீமையாக பேசி 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 மகிழக்கூடாது. உன் சத்துரு விழுந்தால் நீ மகிழ்ச்சியாகாதே. உன்னை காயப்படுத்தினவர்கள் விழும் பொழுது அவர்களுடைய விடுதலை சொல்லி சொல்லி சந்தோஷப்படாது. அவர்களுக்காகவும் இயேசு மரித்தார். நீ யாரை பத்தி கேவலமா பேசுறியோ, அவங்க எனக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சாங்க தெரியுமா? எனக்கு தெரியுமானவர்களே, அவனுக்காகவும் இயேசு மரித்தார். அவனையும் நேசிப்பதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறார். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேல யார் மேலேயும் நீங்க கசப்பு வைக்காதிருங்கள். உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினாலும், நீங்க துன்பப்பட வேண்டும் என்று உங்களை அழ வைத்திருந்தாலும், உங்களுடைய உள்ளத்தை நோகடித்திருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை ஆசீர்வதியுங்கள். அன்பு கூறுவது மட்டும்தான் நம்முடைய கடமை. நம்ம ஏமாளி என்று உலகத்தார் சொல்லட்டும், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லட்டும், அவனுடைய பேச்சு இந்த உலகத்திற்கு, உலக வழக்கத்திற்கு ஆகாது என்று சொல்லட்டும், கலங்காதிருங்கள். கிறிஸ்துவை அனுதினமும் பின்பற்றுவோம். பரிசுத்தமாய் உள்ளத்தை காத்துக்கொள்வோம். பொறாமை வேண்டாம். தீமை செய்கிறவர்கள் மீது பொறாமைப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டது செய்கிறவன்லாம் நல்லா இருக்கானே அப்படிலாம் பேசாத. கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் உன் பட்சமாய் இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.